ஆனா இப்போ அண்மைக்கால செயல்பாடுகள், குறிப்பா இந்த கீழடி விவகாரம் வந்து புதுமையா பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. கொற்கை போன்ற விவகாரம் கீழடியில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப அருங்காட்சியகமா மாத்ததுக்கான வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்குது அப்படின்னு. அருங்காட்சியகம் பண்ணி என்ன பண்றாங்க? அதன் மூலமா அவங்க சொல்ல வர்றது என்ன? கீழடி தான் இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி. என்ன இந்தியா தமிழ்நாட்டுக்கு கீழடி முன்னோடியா? நான் அவ்வளவுதான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு கீழடி முன்னோடியா? கீழடியில வந்துட்டு அகழாய்வுகள் நடத்தணுன்ற அந்த பிரச்சாரம் வந்து 1970களே ஆரம்பிச்சிட்டு, அப்பயே அந்த பகுதி மக்கள் வந்துட்டு அந்த நாங்கள் நிலத்தை தரோன்றதுல ஆரம்பிச்சு அது பண்ணலாம் இது பண்ணலாம் கோரிக்கை மனு எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பின்னாடி மத்திய தொல்லியல் துறை வந்து ஆய்வு பண்றாங்க. 3 கட்ட அகழாய்வு நடக்குது. இது வரைக்கும் திராவிட இயக்கம் கீழடியை பத்தி ஏதாவது பேசுச்சா? பேசல. அதுக்கப்புறமா வந்து கீழடி அகழாய்வு அவங்க கைவிடுறாங்கன்றப்போ அதுக்கு பின்னாடி வந்துட்டு மாநில அரசாங்கம் அதை எடுக்குது. உடனே கீழடியை மூடிட்டாங்க அப்படின்ட்டு அதை பத்தி பேசின ஒருத்தர் கீழடி நாயகன்னு திடீர்னு ஆகி எம்பி ஆகி வசதியாகி 15 லட்சம் ரூபாய்க்கு சின்ன நெல் கொடையை காமிச்சு நல்லா நிம்மதியா இருக்கிறாரு. 2வது முறை எம்பி ஆயிட்டாரு. மதுரையில தான் வந்துட்டு மேயர்லாம் ராஜினாமா பண்ற அளவுக்கு ஊழல் நடந்து 200 கோடி ஊழல் 200 கோடி ஊழல். பாவம் அதெல்லாம் அவருக்கு தெரியாது போல இருக்கு. கீழடியை பத்தியே பேசிட்டு அப்படியே வாழ்ந்துட்டார். அது ஒன்றும் நமக்கு சிக்கல் கிடையாது. வர்றப்போ கீழடிங்கிறது அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து தமிழ்நாட்டிலே பழமையான இடம் கிடையாது. பாண்டியர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு 3 தலைநகரம். முதல்ல வந்துட்டு கடல் கொண்ட தென்மதுரை, அதுக்கு பின்னாடி கபாடபுரம். இது 2ம் போனதுக்கு அப்புறம் 3வதா வந்த மதுரை தான் இப்ப இருக்க மதுரை. ஓகே. நீங்க கீழடியில வந்துட்டு எவ்வளவு தோண்டுனீங்கன்னாலும் கிமு 800க்கே போக முடியாது. கீழடியில வந்து என்ன ஆய்வு வேணாலும் பண்ணீங்க, கிமு 800 சேர்ந்த ஒரு பொருள்னு இங்கிருந்து நீங்க எதையும் எடுக்க முடியாது. ஏன்னா ஒரு நிலத்துல எப்படி மக்கள் குடியேற்றம் நடக்கும்னா, முதல்ல மண் இருக்கும், அது மேல மக்கள் குடியேறப்போ தரையை அமைப்பாங்க. ஒரு வீடு கட்டுவோம், சாலை, ஆமா ஆமா, தரை இயல்பாக உருவாகும். நம்ம வீட்டுலாம் முன்னாடி பாத்தீங்கன்னா சாணி கரைச்சி மொழி தரையை உருவாக்குவாங்கல்ல, அந்த மாதிரி தரையை உருவாக்கி தான் மேல மக்கள் இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல அந்த வாழ்விட பகுதியை வந்து மக்கள் கைவிடுவாங்க. அங்க வந்து மண்ணெல்லாம் படிஞ்சு இருக்கும். திடீர்னு திருப்பி மேல இன்னொருத்த வந்து குடியேறுவோம். இப்படிதான் குடியேற்றங்கள் மேல மேல அடுக்கா நடக்கும். இதுல ஒவ்வொரு அடுக்கும் ஒரு காலகட்டத்தை காமிக்கும். இந்த அகழாய்வு பண்றப்போ கடைசியா மண்ணு கிடைச்சிட்டுன்னா அதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம்.